ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் அம்மாவும் நானும் போகணும். காலையிலேயே பசங்களெலாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு அம்மாவும் நானும் கொஞ்சம் சேர்ந்து கிச்சன் வேலையெல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் அம்மாவும் நானும் சேர்ந்து முடிச்சிட்டோம். மேரேஜுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரலன்னு தான் சொன்னேன். நான் அம்மா தான் கம்பல் பண்ணி வா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து டிசம்பர் 31 வந்து ஹஸ்பண்ட் வந்து லீவ் முடிஞ்சு போயிருந்தாரு. அன்றைக்கி நைட்டு வந்து நியூ இயரு. ஸோ 1 வீக்காகவே கொஞ்சம் டல்லாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தேன். அம்மா சரி வா இப்படியே எப்படி இருக்காத வெளியே போகலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நானாக ஸ்டிச் பண்ணது. மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, நான் அதை கட்டிட்டு இல்லை. அம்மா எனக்கு பூ வேண்டான்னு சொன்னேன். பேசாமல் நான் போய் உனக்கு பூ பறிச்சிட்டு வரேன்னு சொல்லி பூ பறித்து தலையில் வச்சு விட்டு தான் கூட்டிகிட்டே வந்தாங்க கல்யாணத்துக்கு. ஒரு மேரேஜ் போய் சாப்பிட்றோம் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அது நான் வந்து வீடியோ கால் பண்ணி அவருக்கு வேறு காமிச்சிட்டு இருந்தேங்க, பாருங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு. அவர் வந்து அடிப்பாவி குளூரில் நான் இங்கே இதாகிட்டு இருக்கேன், நீ போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்றியா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் அண்ணா கூட போகல அப்படின்னு. நான் அப்போயே அவங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருந்தேன். பட் அகைன் இன்னொரு வீடியோலையும் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சொன்னது கன்வே ஆகலை என்னன்னு தெரியல, அதனால தான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். அவருக்கு இப்போ வந்து போஸ்டிங் வந்து இப்போது 6 மந்த் தான் ஆச்சு. வாண்டட் போஸ்டிங் தான். இப்போ இருக்கிற ஏரியாவில் சுத்தமாக ஃபேமிலி வந்து அலோடு வந்து கிடையாது. அதனால தான் வந்து என்னால் அங்கே போக முடியல. ஒரு 2 இயர்ஸ் வந்து இங்கே நேட்டிவில் தான் வந்து இருப்போம். கிட்ஸுக்காகவும் பிரியாணி வாங்கிட்டு